தமிழக அனைவருக்கும் வணக்கம். மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல துருவ் விக்ரம் அவர்கள் நடித்த பைசன் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். இந்த படத்தோட கதை ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன் சாதிய பிரச்சனை, அவமானம், துரோகம் இதெல்லாம் தாண்டி தனக்கு போடப்பட்ட வேலியிலிருந்து தாண்டி தனக்கு வேலையே போட முடியாத அளவுக்கு எப்படி ஒருத்தன் உயர்ந்து போனா அப்படின்றதான் இந்த பைசன் திரைப்படத்தோட கதை. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க வனத்தி அப்படின்ற கிராமத்துல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு கபடி வீரன் தான் கிட்டான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே கபடி மட்டும்தான். இந்த சாதி, இந்த வன்முறை, இந்த கொடூரம் இதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த கபடி மட்டும்தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கபடி வீரன். ஆனா அவன் மற்றவங்களை விட தான் எவ்வளவு தூரம் கடுமையா உழைக்கணும், அதாவது மற்றவங்களை விட 10 மடங்கு உழைச்சாதான் ஒரு இடத்துக்கே வர முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து அவன் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனானா அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பல காட்சிகள்ல அந்த ஹீரோ ஓடிட்டே இருப்பாரு. அவரை இன்னமும் பல பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில அவர் துரத்திட்டே தான் இருக்கும் அப்படின்றத இந்த திரைப்படத்துல பல காட்சிகளை ரொம்பவே சூப்பரா காமிச்சிருந்தாங்க மாரி செல்வராஜ் அவர்கள். ஆக்சுவலா அந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஊர்ல வந்து 2 கும்பல் இருக்கிறாங்க. அந்த 2 கும்பலும் எப்பவுமே பாத்தீங்கன்னா வெட்டு குத்துன்னு வெட்டிட்டு சாவறானுங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ஆரம்பிக்கும் போது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சாதியை மையப்படுத்தி அந்த சாதின்ற ஒரு விஷயத்த பயங்கரமா பிரபகண்டா பண்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருமோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் படம் போக 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 தான் இல்ல இது வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி திரைப்படத்தை பயங்கரமா மாத்தி காமிச்சிருந்தாரு மாரி செல்வராஜ் அவர்கள். ஆக்சுவலா இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் பத்தின ஒரு திரைப்படம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை எப்படி ஒரு ஸ்போர்ட்டிவா பார்க்கணும், அதை எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் போறான், அவன் என்ன ஆளா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் போனா அது நமக்கு தான் பெருமை அப்படின்ற ஒரு வகையில பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க மாரி செல்வராஜ் அவர்கள். கஷ்டப்படுறவங்களும் சரி, ஒடுக்கப்பட்டவங்களும் சரி, பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அந்த விடுதலை அப்படின்றது அவங்க நினைச்சா மட்டும் பத்தாது, எதிரில் இருக்கிறவங்களும் நினைச்சா மட்டும்தான் அந்த விடுதலை அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ஜெயிக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா எதிரில் இருக்கவங்களும் உதவுனா மட்டும்தான் அது ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் அந்த பைசன் திரைப்படம். இதுல பல காட்சிகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை எல்லாரும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த அணுகுமுறை இருக்குல்ல, இந்த படத்துல பல காட்சிகள்ல ரொம்பவே ஆணித்தனமா காமிச்ச விதம் அப்படின்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதை அடுத்தடுத்து காமிச்ச விதம், அதுக்காக அவங்க வைக்கப்பட்ட அந்த வசனங்கள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா பாண்டிராஜா அப்படின்னு ஒரு கேங் இருப்பாங்க, கந்தசாமி அப்படின்ற ஒரு கேங் இருப்பாங்க. பாண்டிராஜா கேங்ல இருந்துதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கபடி வீரனை கந்தசாமி பார்த்து அவன் ஆப்போசிட் கேங்கா இருந்தாலும் கூட அவன் சரியான சூப்பரான ஒரு பிளேயரா இருக்கிறான், அவன் நம்ம கிளப்ல விளையாட சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னோட கிளப்ல விளையாட வச்சு அவனுக்கு எல்லா உதவியும் செய்வாரு. அதே மாதிரி ஆப்போசிட் கேங்ல போயிட்டு இவன் கபடி விளையாடனா அவன் மிகச்சிறந்த ஒரு வீரதாம்ல, அவனை யாரும் தப்பா பேசக்கூடாது அப்படின்னு பாண்டிராஜாவும் அதை ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துப்பாரு. அதே மாதிரி அந்த பிடி மாஸ்டரும் தன்னோட ஆளுங்களே எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பையனுக்காக அவன் திறமைக்காரம் இல்லையா, அவனை வளர்க்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்காக அந்த பிடி மாஸ்டர் இறங்கி சண்டை போட்டு அவனுக்காக முன்னாடி வந்து நிக்கிறது. இந்த மாதிரி பல காட்சிகள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அந்த ஸ்போர்ட்டிவா என்னெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல துருவ் அவரோட ஆக்டிங் அப்படின்றது கொஞ்சம் சட்டிலாவே தான் நடிச்சிருந்தாரு. ஏன்னா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸை தவிர்த்து வேற எதுலையுமே பெரிய நாட்டம் கிடையாது, எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் அவர் சுத்திட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த எமோஷனல் அப்படின்ற போர்ஷன் அப்படின்றது பெருசா கிடையாது. இந்த அழுது புரண்டு புலம்பி அப்படிலாம் இல்லாம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி எப்படி ஃபிட்டா இருப்பான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் துருவ் விக்ரம் மொத்த திரைப்படத்துல வந்திருக்கிறாரு. அதே மாதிரி மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தனா, அந்த ஸ்லாங் கொண்டு அந்த மண்ணின் மைந்தனா தெரிஞ்சாலும் துருவ் விக்ரம் மட்டும் கொஞ்சம் அதோட ஒட்டாத ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா பல காட்சிகள்ல உளவியல் ரீதியா அவர் பாதிக்கப்பட்டு அதனால அவருக்கு அந்த கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமா கண்ணு முன்னாடி அந்த ஒருத்தர் எல்லாம் வெட்டுவாங்க அப்பன்ட்டு அந்த பயப்படுற காட்சிகள் ரொம்பவே சூப்பரா இருந்து. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு மொத்த கண்ணும் இவரை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி கூணு குறுகி நின்று எனக்கு இனிமே கபடியே வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் புலம்புற அந்த காட்சிகள், இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அவர் ஒரு சிறப்பான நடிப்பு தான் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி பசுபதியோட ஆக்டிங், ஆக்சுவலா கபடியே வேணாம் அப்படின்னு சொல்லி பொங்குற காட்சிகள் இருந்து தான் பையனை எப்படியா கபடி விளையாட விடுங்க சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே கெஞ்சிற காட்சி வரைக்கும் அவரோட நடிப்புல பாத்தீங்கன்னா ரொம்பவே பின்னி படல் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை நடிச்ச எல்லா கதாபாத்திரமும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அமீர் அவர்களா இருக்கட்டும், லால் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிமிஷா விஜயன் அவங்களா இருக்கட்டும், அப்புறம் அனுபவமா அவங்க கொஞ்சம் காட்சியில வந்தாலும் அவங்களோட காட்சியை ரொம்பவே சிறப்பாக பண்ணிருந்தாங்க. பட் இந்த திரைப்படத்துல பெருசா கனெக்ட் ஆகாத ஒரே விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன் தான். அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது அவங்க ஃபீல் பண்றது எதுவுமே நமக்கு பெருசா கடத்தப்படல. ஏன்னா இந்த படத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரொம்பவே பெருசு. இந்த சாதிய பிரச்சனையில இருந்து 2 பேரோட அந்த கும்பல் சண்டையில இருந்து இவர் எப்படா ஜெயிப்பான் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே படம் போனதுனால அந்த நடுவில் அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது நம்ம கண்ணுக்கே தெரியல. அதனால அந்த லவ்வுக்கான எமோஷனல் அப்படின்றது நமக்கு பெருசா கடத்தவே இல்லை. அதே மாதிரி இந்த பிடி மாஸ்டர் வர அந்த அறிவு படத்தில் நடிச்ச மதன் அவர்கள், ஸோ அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது, அவரோட அந்த ரோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான ஒரு சூப்பரான ஒரு ரோல். அவர் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாரு. படத்துல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது ஏன்னா இதுக்கெல்லாமாடா இப்படி ரத்த கலரி ஆக்குவீங்க அப்படின்ற மாதிரி
நமக்கே ஒரு படபடப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துற காட்சிகள் இந்த திரைப்படத்துல நிறையவே இருக்கு. அதுவும் இந்த வெட்டு, அந்த ரத்தம் அப்படின்றதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். படத்துல சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்து, அதே மாதிரி பாடல்கள் அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்து. பட் பின்னணி இசை மட்டும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. படத்துல பல காட்சிகள் நல்லா இருந்தாலும் ரொம்பவே சிறப்பான காட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல அந்த கபடி ஆடுற சீன். அந்த கபடி ஆடும்போது ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. அவரோட அந்த பிசிக் மெயின்டைன் பண்ணதுக்கும் ஒரு காலமாட அந்த ஷோல்டரை உழுக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்து. அடுத்து அமீர் சார் வந்துட்டு கார்ல வரும்போது ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டு வருவாரு. ஆக்சுவலா அதுதான் அந்த மொத்த படமே. அந்த மொத்த படமே அந்த கார்ல பேசிட்டு வரக்கூடிய அந்த வசனங்கள் தான். இந்த 2 காட்சி அப்படின்றது படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சி. அதே மாதிரி படத்துல நிறைய வசனம் நல்லா இருக்கும். அதுல ரொம்ப சிறப்பான 2 வசனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாத்தியார் வந்துட்டு அந்த துருவ் விக்ரம் அந்த கிட்டானை வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட கூட்டு போயிருப்பாரு. அப்போ வந்துட்டு என்ன வாத்தியாரே யாரு நம்ம பையனா நம்ம ஆளா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வாத்தியார் டக்குன்னு சொல்றாரு, சோத்தை தானே திங்கிற அப்படின்னு. அந்த டைலாக் பயங்கரமா இருந்து. அதே மாதிரி அமீர் ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, வீட்டு பிள்ளைங்களை மதிச்சு பழகுங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 2 டைலாக் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு டைலாக், தேவையான ஒரு டைலாக். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் வர ஹீரோக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்மளை கொஞ்சமாவது பாதிக்கணும். ஸோ அப்படி இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பார்க்கும்போது நமக்கே ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது. முக்கியமாக கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோ ஜெயிக்கும் போது ஏதோ நாமளே ஜெயிச்ச ஒரு ஃபீல் இந்த திரைப்படத்தில் இருக்கு. ஒரு ஹீரோக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை பாதிக்குது அப்படின்னும் போது ஒரு இயக்குனரா அந்த இயக்குனர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒரு திரைப்படத்தை மக்களுக்கு ஒரு மனதளவுல ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமா மாரி செல்வராஜன் இந்த திரைப்படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் என்னதான் நல்லா இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லென்த். முதல் பாதியில வரக்கூடிய அந்த ஸ்லோ அது பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்பவே பாதிக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு மறுபடியும் இவனை எப்படி சொல்றது அடக்குறாங்க, மறுபடியும் மாட்டிக்கிட்டான், இவனை முன்னேற விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி திரும்ப அந்த லூப்ல வர மாதிரியான காட்சிகளை வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு லென்த் அப்படின்றது அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அது இன்னமும் கொஞ்சம் சுருக்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த திரைப்படம் இன்னுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமா வந்திருக்கும்.